Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டீமர் பற்றி நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கு போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது handheld garment and facial steamer, அதாவது மல்டி யூஸில் இருக்க ஒரு ஸ்டீமர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டீமர் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டீமர் நான் 1 year யூஸ் பண்ணி அது ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீமரில் ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. அந்த பட்டனில் வந்து உங்களுக்கு ஹை லோ, அந்த ஸ்டீமர் வந்து ஹை லோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பட்டன் இருக்குது. வாட்டர் லெவல் வந்து மினிமம் 100 ml இருந்து மேக்ஸிமம் 300 ml வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவர் கார்டை கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பவர் ப்ளக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட் வந்து எரியும். வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம்க்கு கீழே மினிமம்க்கு மேலே அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி வாட்டர் லெவல் வந்து சஃபிஷியண்ட்டாக பாயிலிங்கில் இருக்கும்போது சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இல்லாட்டிட்டு அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது ஆக்சுவலாக சேஃப் தான். இது ஏன் நான் சேஃப் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து வாட்டர் உள்ளே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆகிடும். டேங்க்கில் இருக்க வாட்டர் லெவலை நம்மளும் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் இது விசிபிளாக இருக்கிறனால நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேஃப்டி வால்வ் அதை ஓப்பன் பண்ணி அதில் நான் ஒரு கிளாஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த சேஃப்டி வால்வ் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் கார்டை வந்து பவர் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரிய இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்விட்ச் பட்டன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹையில் வேணுமா லோவில் வேணுமான்னு செட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் எடுக்கும். ஆக்சுவலாக 30 seconds வந்து 1 minute வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்டீமர் வந்து வெளியிலேருந்து வரும். இந்த ஸ்டீமரில் வந்து அந்த குட்டி குட்டியாக ஹோல் நிறையா இருக்குது இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு 1 minute வந்து ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ, லைக் லோவில் செட் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஹையில் செட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டீம் வந்து ஸ்பீட் வந்து ரிலீஸ் ஆகும். பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போது இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது. இப்போது வந்து கொஞ்சம் நேரம், அதாவது 60 seconds வந்து ஒரு 30 seconds, ஒரு 1 minute டைம் எடுக்குது. ஸோ அதில் வாட்டர் பாயிலிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கிடச்ச உடனே அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு அந்த ஹோல் மூலமாக ரிலீஸ் ஆகும். வாட்டர் பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாயிலிங் சவுண்டும் கேட்குது உங்களுக்கு. ஸோ இன்னும் ஸ்டீம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது. பட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டீம் நீங்கள் இன்ஹேல் பண்ணும் போது ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் இதுக்குன்னு ஒரு நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் ஃபேஸ் வச்சு நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணும்போது வாட்டரை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அந்த ஸ்டீமர் வந்து லாங் லைஃப் வரும். இந்த ஸ்டீமர் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன், அதாவது ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, ஈவன் ஸ்டெர்லைசேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கீ செயின்ஸ் இல்லை மொபைல் ஃபோன், நீங்கள் வெளியில் என்ன திங்ஸ் நீங்கள் கேட்ஜெட்ஸ் கொண்டு போகிறீங்க, என்ன திங்ஸ் கொண்டு போனாலுமே அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டீமரில் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டிட்டாச்சபிள் ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டிட்டாச்சபிள் ப்ரஷ்ஷை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்டாக தான் இருக்குது, ஃபேப்ரிக் ஃப்ரெண்ட்லி தான். எனக்கு தெரிஞ்சு எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஒரு டெலிகேட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதர்வைஸ் நீங்கள் எல்லா ஃபேப்ரிக்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஸ்டீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் ஒரு ஹேங்கரில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப் டவுன் பொசிஷனில் நம்ம இந்த பிரிசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டீம் வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும். இதை நீங்கள் எப்போவுமே வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் யூஸ் பண்ணவே கூடாது, வெர்டிக்கல் பொசிஷனில் தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அயனிங் பண்ணுவீங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிகாஸ் நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நார்மலாக யூஸ் பண்ணுற அயனிங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதை வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சு நம்ம அயனிங் பண்ணுவோம். பட் இது வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் ஸ்லோவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம், இந்த அளவுக்கு ஸ்லோ போதும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடு நான் அயன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ரிங்கிள்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது டஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்டீமர் யூஸ் பண்ணி நீங்கள் டஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணணுன்றது கிடையாது பர்டிகுலராக, பட் எல்லா ஃபேப்ரிக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகேட்ஸ் மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எம்ப்ராய்டரி அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பிரிசில்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து இது சேஃபாக தான் இருக்குது. நல்லாவே சூப்பராக அயன் ஆயிடுச்சு. ரொம்ப குவிக்காக இந்த ஷர்ட்டை நான் அயன் பண்ணி முடிச்சிட்டேன்.
மோஸ்ட்லி இந்த ரிங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டெர்லைசிங் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹை டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. ஹியூமிடிஃபைங் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஃபேஷியலுக்கு, இல்லை ஸ்டீம் இன்ஹலேஷனுக்கு, ஃபிசியோதெரப்பி, இல்லை ஏதோ ஒரு தெரப்பிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட் ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் 1 இயராக யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டெய்லி யூசேஜ், அதாவது மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணோம் டெய்லி. அப்படி யூஸ் பண்ணியும் இது ஒன்றும் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த ப்ராடக்ட்டில் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. இது ரொம்ப செக்யூர். நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள வாட்டர் லெவல் இல்லை, உனக்கு வெளியில் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து கட் ஆகிடுது. ஸோ இதனால் உங்களுக்கு ரொம்பவே சேஃப் தான். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால நீங்கள் எங்கேனாலும் கேரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு டபுள் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸும் கூட. நீங்கள் இதை ஃபேஷியல் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் கிடைக்கணும் அப்படின்னா, டீப் மாய்ஸ்சரைசிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கிளென்சிங், டீப் கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 750 வாட்ஸ் பவர் டிவைஸ். இதில் ஒரே இந்த ப்ராடக்ட்டை பற்றி ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஸ்டீமிங் எடுக்கும் போது உள்ளே நீங்கள் ஹெர்ப்ஸ்லாம் போட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கல்ல, அது மட்டும் பண்ண முடியாது. பிளெயின் வாட்டரில் மட்டும்தான் நம்ம இன்ஹேல் பண்ண முடியும். ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த RO வாட்டரில் ஸ்டீமிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இத்தனை யூசேஜும் ஒரே ப்ராடக்டில் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் இந்த ஸ்டீமரோடைய ரிவ்யூவை வந்து இந்த வீடியோவாக பண்ணலான்னு மேக் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கும்போது இவ்வளோ ஹோப்ஃபுல்லாக நான் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம், நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம், இது லைஃப் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீமர் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 700 ருபீஸ்க்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராடக்ட்டை வந்து நான் இப்போது செக் பண்ணேன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. நிறைய டிமாண்ட் இருக்கிறனால இந்த ஸ்டீமர்ஸோடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தவறாமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிட்டுருக்கும். அடுத்த வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தேடலுடன் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப் டு டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.